சார் வணக்கம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணியும் வெற்றி பெறுவதற்கும் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி வந்த பிறகு ஊழல் செய்வதற்கும் மூல காரணமாக இஸ்லாமியருடைய ஓட்டும் கிறிஸ்தவருடைய ஓட்டும் தான் பயன்படுகிறது. இந்த இரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் ஊழலுக்கு துணையாக போகிறார்கள் என்று ஒரு அறிக்கை சொல்கிறதே, ஒரு தகவல் வருகிறதே. இது யதார்த்தமா? இது உண்மையா? இதில் அது சோதி நம்ம சீமான் தான் சொன்னாரு. நாம் தமிழ் கட்சியினுடைய ஆமா, அவருதான் சீமான் சொன்னது. நீங்க தான் திமுகவை காப்பாத்துறீங்க, ஜெயிக்க விடுறீங்க. அது உண்மையா? வேற ஏதோ அரசியல் பார்க்காம திமுகவுக்கே ஓட்டு போடுறீங்க. அது உண்மையா? கொஞ்சம் பேர் அப்படி போடுவாங்களா இருக்கும். அவங்களுக்கு தப்பான கற்பனைகள், தப்பான அறிவுரைகள் எல்லாம் கிடைக்குது இல்ல, அதெல்லாம் பண்ணுவான். அதெல்லாம் பண்ணுவாங்க. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணம், அந்நிய சக்தி, வெளிநாட்டில் இருந்து பணம் வருதுன்னாலே அந்த பணத்துக்கு கூடவே தேச துரோகமும் சேர்ந்து தானே வரும், அந்நிய ஆதரவும் சேர்ந்து தானே வரும். அது அந்நிய பணம் இல்லை. அந்நிய பணத்தில் தானே மிஷினரி எல்லாம் இயங்குது இல்லை மிஷினரி எல்லாம். அப்போ இந்த மிஷினரி சார்ந்த விஷயம் தானே நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. அதில் கொஞ்சம் பேர் அப்படி நம்புவாங்க. 15% ஓட்டு அப்படி வருதுன்னு சொல்கிறாங்களே. ஆனால் வெற்றி பெறுதுங்க. ஆனால் மணிநகர் தொகுதி, மகாராஷ்டிராவில், குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தொகுதி, இதெல்லாம் நிறைய முஸ்லீம்கள் இருக்கிற தொகுதி தான். அங்கே எல்லாம் பூத்தா கணக்கு பார்த்தா முஸ்லீம் பூத்தில் நிறைய ஓட்டு பிஜேபி தானே விழுந்திருக்கு. அவங்க மாறிட்டாங்க, இவங்க மாறிட்டாங்க. கோவாவில் எல்லாம் நிறைய கிறிஸ்டின் தான். அங்கே பார்க்கும்போது பூத்தா பார்க்கும்போது நிறைய ஓட்டு கிறிஸ்டின். அவங்க மாறிட்டாங்க, இவங்க மாறலன்னா அவங்க இன்னைக்கு மாறிட்டாங்க, இவங்க நாளைக்கு மாறுவாங்க. கேரளாவில் அப்படிதான். ஆமாம், அவனும் கிறிஸ்டின் தான், அவனும் முஸ்லீம் தான். அவன் இன்னைக்கு மாறியிருக்கான்ல. அவன் நேற்றுக்கு மாறல, இன்னைக்கு மாறியிருக்கான். நீ இன்னைக்கு மாறல, நாளைக்கு மாறுவாங்க. அப்படி இருக்கலாம். அப்படி ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கலாம். அவங்க எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அது யாருக்கும் தெரியாது. இவங்க அப்படி நம்பிக்கிட்டு இந்துவை கேவலமாக பேசினாதான் கிறிஸ்தவன் ஓட்டு போடுவான், இந்துவை மட்டம் தட்டி பேசினா முஸ்லீம் ஓட்டு போடுவான்னு இவன் நினைக்கிறான். அங்க வெளிநாட்டு பணத்துக்காக மதம் சார்ந்து செயல்படக்கூடிய நபர்கள் அப்படி செயல்படலாம். ஒரு சிலர் அப்படி செயல்படலாம். பெரும்பாலும் அப்படி செயல்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஆதரவாக இருக்காங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டிலையும் ஆதரவாக இருக்காங்க. ஆதரவாக தான் வாக்களிப்பார்கள் என்று தான் நம்பப்படுகிறது. வணக்கம். நன்றி.